வணக்கம் நண்பர்களே. திராவிடம் அப்படின்ற சொல்ல தமிழர்கள் தவிர்க்க முடியுமா முடியாதா அப்படின்றத தான் நாம் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். முதல்ல திராவிடம்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். தமிழை போலவே இருக்கின்ற பிற மொழிகளையும் தமிழோடு சேர்த்து அதை பிற மொழி குடும்பத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட சொல் தான் இந்த திராவிடம் அப்படின்ற சொல். அது என்ன பிறமொழி குடும்பம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைனோ திபேத்திய மொழி குடும்பம், ஆஸ்ட்ரேனீஷியன் மொழி குடும்பம், அதே மாதிரி இண்டோ யூரோப்பியன் ஆரிய மொழி குடும்பம். இப்படி மொழி குடும்பங்கள் உலகத்தில் நிறைய இருக்கு. அந்த மாதிரியான மொழி குடும்பத்திலிருந்து தமிழையும் தமிழை போலவே இருக்கின்ற பிற மொழிகளையும் ஒன்றாக இணைத்து அதிலிருந்து இதை வேறுபடுத்தி காட்டுறதுக்கு இந்த தமிழை போலவே இருக்கின்ற பிற மொழிகளுக்கும் தமிழுக்கும் இட்ட பெயர் தான் இந்த திராவிடம் அப்படின்ற சொல். இப்போ திராவிடம் அப்படின்றது தமிழ் சொல்லா இல்லை சமஸ்கிருத சொல்லா அப்படின்னு பார்த்தோம்னா அது சமஸ்கிருத சொல்லலாம். ஆனால் அதற்கு மூலம் தமிழ். தமிழ் தான் திரிந்து திராவிடம் அப்படின்னு மாறி இருக்கு. தமிழ் தான் திராவிடமா மாறுச்சு அப்படின்னா நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்க நேரடியா ஒப்பிட்டு பாக்குறீங்க, தமிழ் திராவிடம் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த படிப்படியான மாற்றத்தை கவனிச்சோம் அப்படின்னா நமக்கு தமிழ் எப்படி திராவிடமா மாறுச்சு அப்படின்றது புரியும். இப்போ நாம தமிழ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை தெலுங்கர்கள் தமிழம் தமிழம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சின்ஹலீஸ் அதை தமிழா அப்படின்னு சொல்றாங்க, தமிழா. நாம தா அப்படின்றத அவங்க தா அப்படின்னு சொல்றாங்க. இந்த சின்ஹலீஸ் தமிழா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த தமிழாவை தான் வடமொழியாளர்கள் ரா போட்டு திரமிழம் அப்படின்னு மாற்றியிருக்காங்க. ஏன்னா ரா போட்டு பேசுகிற பழக்கம் வடமொழியாளர்களுக்கு இருக்கு. அந்த பழக்கத்தின் காரணமாக தான் அவங்க தமிழாவை திரமிழா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த திரமிழா தான் திராவிடா அப்படின்னு மாறி இருக்கு. சரி, இந்த தமிழ் தான் சிங்கள மொழியில தமிழா அப்படின்னு மாறுச்சுன்னு சொல்றீங்க. இந்த தமிழா வடமொழியில திரமிழா திரமிழா அப்படின்னு மாறினதுக்கான சான்று இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இணையத்துல ஹதிகும்பா இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு தட்டி பார்த்தீங்கன்னா அதுல திரமிர தேச சங்கடம் அப்படின்ற சொல் வரும். அந்த சொல் தமிழர்களையும் தமிழர்கள் வாழ்ந்த நிலத்தையும் குறித்த சொல் தான் இந்த திரமிர தேச சங்கடம் அப்படின்ற சொல். இப்போ இந்த கல்வெட்டு எந்த மொழியில எழுதியிருக்காங்க அப்படின்னா வடமொழியில எழுதப்பட்ட கல்வெட்டு தான் இது. பிராகிருத மொழியில எழுதப்பட்ட கல்வெட்டு தான் இந்த ஹதிகும்பா இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது. இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, தமிழ் தான் தமிழான்னு மாறி இருக்கு, தமிழா தான் திரமிழா அப்படின்னு மாறி இருக்கு, திரமிழா தான் திராவிடா அப்படின்னு மாறி இருக்கு. சரி, திராவிடம் அப்படின்றது சமஸ்கிருத சொல் அப்படின்னு பார்த்தோம். அதற்கான மூலம் தமிழ் தான் அப்படின்னும் பார்த்தோம். இப்போ இந்த திராவிடம் அப்படின்ற சமஸ்கிருத சொல்லை தவிர்க்கணும் அப்படின்னா அதற்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்ற கேள்வி நமக்கு இருக்கு. திராவிட மொழி குடும்பத்தை தென்னிந்திய மொழி குடும்பம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா தென்னிந்தியாவில் பேசுறது 4 திராவிட மொழிகள் தான். ஆனால் நார்த் இந்தியாவிலையும் வட இந்தியாவிலையும் கூட திராவிட மொழிகள் இருக்குது. அப்போது நாம் தென்னிந்திய மொழி குடும்பம் அப்படின்னு சொன்னால் வட இந்தியாவில் இருக்கிற அந்த திராவிட மொழிகளை நாம் விட்டுடுறோம். அப்போது இதற்கு சரியான தமிழ் சொல் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் அதை தமிழிய மொழி குடும்பம் இல்லை தமிழிய மொழிகள் அப்படின்னு சொல்லணும். தமிழிய மொழிகள் அப்படின்னா தமிழை சார்ந்த தமிழ் போலவே இருக்கின்ற பிற மொழிகள். திராவிட மொழிகளை தமிழிய மொழிகள் அப்படின்னு தான் அருளியார் அப்படின்ற தமிழ் மொழி ஆய்வாளர் தன்னுடைய நூலில் குறிப்பிட்டிருக்காரு. அவர் அவ்வாறு குறிப்பிடுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் சமஸ்கிருத சொல்லை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுல மிக கவனமாக இருந்திருக்காரு. திராவிடம் அப்படின்றத தவிர்க்கணும் அப்படின்னா நாம பயன்படுத்த வேண்டிய சொல் என்ன அப்படின்னா தமிழிய மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி.